மனமே சிந்தனை மனமே தினமே சிந்தனை மனமே. சிந்தனை களஞ்சியம். இன்றைய சிந்தனை களஞ்சியத்தில் இடம்பெறுவது சமுதாய கடமை. தங்கமணி தான் படித்த பள்ளிக்கு பிறகு நாட்களுக்கு பின் சென்றான். கடந்த 7 ஆண்டுகளுக்குள் எத்துணை மாற்றங்கள், புதிய கட்டடங்கள், புதிய மைதானம், புதிய ஆராய்ச்சி கூடம். அவனால் நம்பவே முடியவில்லை. அவனுக்கு கோபமும் ஆத்திரமும் வந்தது. இவை அனைத்தும் என்னை போன்றோ மாணவர்களிடம் இருந்து அதிகப்படியாய் வசூலித்து கட்டியதுதானே. இவர்களுக்கு தகுந்த பாடம் புகட்ட வேண்டும். இப்படி பல எண்ணங்கள் அவன் மனதிலே ஓடியது. அனுமதி பெற்று தலைமை ஆசிரியர் அறைக்குள் நுழைந்தான் அவன். தலைமை ஆசிரியருக்கு மரியாதை நிமித்தமாய் வணக்கம் தெரிவித்தான். முதல் பார்வையில் அவனை அடையாளம் தெரியாமல் இருந்தாலும் தன்னிடம் பயின்ற ஒரு மாணவன் என ஞாபகப்படுத்திக் கொண்டார். எதிரில் இருந்த இருக்கையில் அவனை அமரச் சொன்னார். 10ஆம் வகுப்பில் நீங்கள்தான் எனக்கு கணக்கு பாடம் எடுத்தீர்கள் என்று அவன் சொன்னபோது தலைமை ஆசிரியர் ஓ அப்படியா என்று ஆர்வமாய் கேட்டுக்கொண்டார். அவன் அந்த பள்ளியில் படிக்கும் போது அவர் வெறும் கணக்கு வாத்தியார் மட்டும்தான். ஐயா, இந்த பள்ளியில் படித்த போது நான் ஒன்றுமே கற்றுக்கொள்ளவில்லை. ஆசிரியர்கள் யாரும் உருப்படியாய் பாடமும் நடத்தவில்லை. இதுவரை என்னுடைய அறிவில் எந்த விதமான முன்னேற்றமும் இல்லை. பள்ளியில் படித்தது எந்த வகையிலும் உபயோகமாய் இல்லை. படிக்கும் கல்லூரியிலும் இதனால் பிரச்சனை. எல்லாவற்றிற்கும் இந்த பள்ளிதான் காரணம் என்றான் தங்கமணி. கேட்டுக்கொண்டிருந்த தலைமை ஆசிரியருக்கு அவனது குற்றச்சாட்டு அதிர்ச்சியும் வியப்புமாய் இருந்தது. அவன் மேலும் தொடர்ந்தான். உபயோகம் இல்லாத கல்வியை பல வருடங்கள் கற்று காலத்தையும் அதிகப்படியான பணத்தையும் இழந்து விட்டதாகவும் பள்ளி நிர்வாகமும் ஆசிரியர்களும் இதற்கு பொறுப்பேற்று தகுந்த நஷ்ட ஈடு கொடுக்க வேண்டும் என்று கூறி தனது பேச்சை நிறுத்தினான். தலைமை ஆசிரியருக்கு அதிர்ச்சியில் இருந்து மீள்வதற்கு சிறிது நேரம் ஆனது. சுதாகரித்துக் கொண்டு இவனுக்கு பைத்தியம் பிடித்து விட்டதா என எண்ணி, தங்கமணி, நீ கூறுவது புதினமாய் உள்ளதே. நான் இது போன்ற குற்றச்சாட்டை இது நாள் வரை கேள்விப்பட்டதில்லை என்றார். அவன் சொன்னான், ஐயா, நான் கூறுவது முற்றிலும் உண்மை. இதை யார் முன்னிலையிலும் நிரூபிக்க தயார் என்றான். உடனே தலைமை ஆசிரியர் தங்கமணிக்கு பள்ளி இறுதி ஆண்டில் பாடம் நடத்திய மற்ற ஆசிரியர்கள் அனைவரையும் தனது அறைக்கு அவசரமாய் வரச் சொன்னார். தங்கமணியின் குற்றச்சாட்டை அவர்களிடம் விவரித்தார். குற்றச்சாட்டை கேட்ட ஆசிரியர்கள் அனைவரின் முகமும் இறுகி போனது. தலைமை ஆசிரியருக்கு ஒரு உபாயம் தோன்றியது. அவர் சொன்னார், தங்கமணி, நீ சொல்வதை எங்கள் ஒருவராலும் ஒப்புக்கொள்ள இயலாது. நாங்கள் உனக்கு நடத்திய எல்லா பாடங்களிலும் தேர்வு வைக்கிறோம். ஒவ்வொரு பாடத்திலும் 10 வினாக்கள் கேட்கப்படும். அதில் நீ ஏதாவது ஒன்றில் பாஸ் பண்ணினாலும் உன்னுடைய கூற்றை நீ திரும்ப பெற வேண்டும். அனைத்து பாடங்களிலும் நீ ஃபெயில் ஆனால் உனக்கு நஷ்ட ஈடு கொடுக்க ஒப்புக்கொள்கிறோம் என்றார். மற்ற ஆசிரியர்களும் அரை மனதுடன் ஒப்புக்கொண்டனர். இந்த கணக்கு வார்த்தையின் சிந்தனை எப்போதுமே முக்கோணம் போன்று கோணல்தான் என்று மனதுக்குள் எண்ணிக்கொண்டனர் மற்ற ஆசிரியர்கள்.
தங்கமணி தேர்வு எழுத சந்தோஷமாக ஒப்புக்கொண்டான். தலைமை ஆசிரியர் மற்ற ஆசிரியர்கள் அனைவரையும் தனி அறைக்குள் அழைத்துச் சென்றார். தேர்வுக்கான வினாக்கள் மிக மிக எளிதாக இருக்க வேண்டும் என்றும் தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்கள் பெறுவதற்கு தங்கமணிக்கு எந்த சிரமமும் இருக்கக்கூடாது என்பதையும் தெரிவித்தார். ஆசிரியர்கள் அனைவரும் ஒப்புக்கொண்டனர். மிக மிக எளிதான வினாக்களாக தெரிவு செய்து வினாத்தாள்களை தயாரித்தனர். முதலில் தமிழ் ஆசிரியர் தனது வினாத்தாளுடன் தங்கமணி இருந்த அறைக்குள் நுழைந்தார். தங்கமணியும் தமிழாசிரியரை எதிர்கொள்ள தயாரானான். 5ஆம் வகுப்பு படிக்கும் மாணவனும் எளிதில் பதில் சொல்லும் வண்ணம் 10 வினாக்களை வடிவமைத்திருந்தார் அவர். தங்கமணியிடம் வினாத்தாள் கொடுக்கப்பட்டது. வினாக்களுக்கான விடை அனைத்தும் தெரிந்திருந்தும் தங்கமணி தவறாகவே பதில் எழுதினான். விடைத்தாளை தமிழாசிரியரிடம் கொடுத்தான். அவன் எழுதிய விடைகளுக்கு அவரால் 100க்கு 10 மதிப்பெண்கள் மட்டுமே கொடுக்க முடிந்தது. தங்கமணி தமிழ் தேர்வில் ஃபெயில் என தமிழாசிரியர் அறிவித்தார். தங்கமணி தலைமை ஆசிரியரிடம் சொன்னான், ஐயா, முன்னமே நான் கூறினேன், எனக்கு ஆசிரியர்கள் யாருமே சரியாக பாடம் நடத்தவில்லை என்று. பார்த்தீர்களா, தேர்ச்சி பெற தேவையான மதிப்பெண்கள் கூட என்னால் பெற முடியவில்லை. எனது குற்றச்சாட்டை எப்போதாவது ஒப்புக்கொள்கிறீர்களா என்றான். அடுத்து ஆங்கில வாத்தியார் வந்தார். 10 வினாக்கள் அடங்கிய வினாத்தாளை தங்கமணிக்கு கொடுத்தார். ஒன்று போலவே தவறாகவே அனைத்து வினாக்களுக்கும் பதில் எழுதினான். அவரும் அவன் தேர்ச்சி பெறவில்லை என அறிவித்தார். அறிவியல், வரலாறு என என எல்லா ஆசிரியர்களும் வைத்த தேர்வில் தங்கமணி தேர்ச்சி பெறவில்லை. தங்கமணிக்கு சந்தோஷம் தாங்கவில்லை. இனி கணக்கு தேர்வு ஒன்றுதான் பாக்கி. அப்போது தலைமை ஆசிரியர் சொன்னார், தங்கமணி, நாங்கள் தோற்று போனோம். நீ இதுவரை நடந்த தேர்வில் ஒரு பாடத்திலும் தேர்ச்சி பெறவில்லை. உனக்கு நஷ்ட ஈடு கொடுப்பதே முறை என்றார். எனது குற்றச்சாட்டு உண்மை என இப்போதாவது ஒப்புக்கொண்டீர்களே, அதுவரை சந்தோஷம் என்றான் அவன். தலைமை ஆசிரியர், தங்கமணி, நீ வகுப்பு வாரியாக செலுத்திய பள்ளி கட்டணம் மற்றும் இதர செலவு விவரங்களை எழுதி கொடு. நஷ்ட ஈடு வழங்க அது உதவியாய் இருக்கும் என்றார். சந்தோஷமாய் அவனும் முதல் வகுப்பு முதல் 10ஆம் வகுப்பு வரை செலுத்திய கட்டண விவரங்களை பட்டியல் இட்டான். வந்த வேலை சுலபமாய் முடிந்ததை எண்ணி மனதிற்குள் ஆனந்தமும் அடைந்தான். அவன் எழுதிய தாளை வாங்கி படித்த தலைமை ஆசிரியர் குதூகலத்தில் கத்தினார், தங்கமணி, நான் உனக்கு வைத்த கணக்கு தேர்வில் 100க்கு 100 மதிப்பெண் வாங்கி இருக்கிறாய். ஒவ்வொரு வகுப்பிலும் கட்டிய கட்டணம் ஒன்று விடாமல் புத்தகம் மற்றும் இதர செலவு கணக்குகளை பிழையில்லாமல் துல்லியமாக எழுதியிருக்கிறாய். ஆகவே நாங்கள் கற்றுக் கொடுத்ததில் எந்த தவறும் குறையும் இல்லை என்றார். இதை கேட்ட மற்ற ஆசிரியர்களும் தப்பித்தோம் என நிம்மதி அடைந்தனர். தங்கமணி பதில் ஏதும் பேசாமல் அங்கிருந்து நகன்றான். சமுதாயத்தில் நிறைய தங்கமணிகள் இருக்கிறார்கள். இன்றைய சூழலில் நான், எனது குடும்பம் என்கிற எண்ணமே எல்லோரிடமும் மேலோங்கி உள்ளது. நாம் வாழும் சமுதாயம் பற்றிய கடமை உணர்வு குறைந்தே காணப்படுகின்றது. பள்ளிக்கும் கோயிலுக்கும் பொது இடங்களுக்கும் நன்கொடையாய் கொடுக்கும் மின்சார விளக்கின் வெளிச்சமே தெரியாத அளவிற்கு உபயம் என்று அவரவர் பெயரை எழுதிவிடுகிறோம். கொடுத்த நன்கொடைக்காக நமது பெயரை கல்வெட்டுகளில் பதிப்பது, அன்பளிப்பு என்று வழங்கும்
புத்தகங்களில் பெயரை எழுதுவது எப்படி எத்தனையோ சொல்லிக் கொண்டு போகலாம். தான் தனது குடும்பம் தாண்டி சமுதாயத்திற்கும் நாம் ஆற்ற வேண்டிய கடமை உள்ளது. அதை நாம் மறந்து விடுகிறோம். படிக்கும் பள்ளியாக இருக்கலாம், கல்லூரியாக இருக்கலாம், பொது நூலகமாக இருக்கலாம், பஞ்சாயத்தாக இருக்கலாம், பொது விளையாட்டு கூடமாக இருக்கலாம். இது போன்ற பொது அமைப்புகளில் இருந்து பலன் அடைவது எப்படி? வாழ்வின் பெரும்பகுதி இதற்காகவே செலவிடுகிறோம். வரி பணம் கட்டிய பின் அரசாங்கத்திடமிருந்து கட்டிய வரி பணத்தை எப்படி திரும்ப பெறலாம் என்பதில் தான் நமது முழு கவனமும் உள்ளது. நமக்கு நாமே கேள்வி கேட்க வேண்டிய நேரம் இது. பள்ளி கல்லூரிகளில் கட்டணம் கட்டும் போது எத்தனை பேர் சந்தோஷமாக பணம் கட்டி இருக்கிறோம்? பள்ளியில் இருந்து நமது குழந்தைகள் கொண்டு வரும் நன்கொடை சீட்டுக்களை மதித்து பணம் வழங்கி இருக்கிறோமா? பலனை எதிர்பாராது நம்மை அங்கமாக கொண்டுள்ள நாம் வாழும் சமுதாயத்திற்கு செய்யும் நிஷ்காமிய கர்மமே நம்மை உயர்த்தும். ஒவ்வொருவரும் உலகில் பிறக்கிறோம், வளர்கிறோம், வாழ்கிறோம், முடிவடைகிறோம். வாழ்கிற காலத்தில் பொருட்கள் பல தேவைப்படுகின்றன, சொந்தங்கள் அவசியமாகின்றன. ஆனால் எவரும் பிறக்கின்ற போது எதையும் கொண்டு வருவதும் இல்லை, இறக்கின்ற போதும் கொண்டு போவதும் இல்லை. மனித சமுதாயம்தான் ஒவ்வொருவருக்கும் வாழ்வளித்து வருகின்றது. அத்தகைய சமுதாயத்திற்கு தனது அறிவாற்றல், உடலாற்றல் ஆகிய இரண்டின் மூலமும் நாம் கடனாற்ற வேண்டும். எல்லோரும் சமுதாயத்திற்கு ஆற்ற வேண்டிய முறையில் கடனாற்றினால் மனித சமுதாயம் எப்போதும் வளத்துடன் இருக்கும் என கூறுகிறார் வேதாத்திரி மகரிஷி. அவர் சமுதாய கடமை உணர்வு பற்றி குறிப்பிடுகையில், சமுதாயத்திலே நீ ஒரு பொறுப்பை ஏற்று தொழில் புரிவதால் உன்னை வளர்த்து வாழ வைத்த சமுதாயத்திற்கு நீ கடனை தீர்க்கிறாய். குழந்தைகளை ஒழுக்கத்திலும் கல்வியிலும் சிறப்படைய செய்வதும் சமுதாயத்திற்கு ஆற்றும் ஒரு சிறந்த கடமைதான். ஒரு குழந்தையை நல்லவனாக, கல்வியில் சிறந்தவனாக உருவாக்கினால் ஒரு நல்ல குடிமகனை உலகுக்கு அளித்து உதவுகிறாய் என்பதுதான் பொருள் என்கிறார். இன்றைய சிந்தனை களஞ்சியத்தில் இடம்பெற்றது சமுதாய கடமை. இதை நமக்கு அனுப்பி வைத்த தினகரன் செல்லையா அவர்களுக்கு நன்றி. அடுத்து சிந்தனைக்கு ஒரு பாடல்.